கடந்த 2 ஆண்டுகளில் குஜராத்தில் டால்பின்களின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. கடல்வாழ் திட்டம் வெற்றிகரமாக உள்ளது. டாக்கா, பங்களாதேஷ் சிவில் சர்வீஸ் வேலைகள் ஒதுக்கீடு தொடர்பான மோதல்களில் ஏராளமானோர் கொல்லப்பட்டது மற்றும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்ததை அடுத்து தலைநகரின் சில பகுதிகளில் இராணுவ படைகள் சனிக்கிழமை ரோந்து சென்றதால் பங்களாதேஷ் முழுவதும் பார்வையில் சுடும் உத்தரவுடன் கடுமையான ஊரடங்கு உத்தரவை போலீசார் விதித்தனர். 150க்கும் குறைவான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நீட் தேர்வுத்தாள் கசிவின் முறைகேடு எதிர்பார்த்ததை விட மிக குறைவாக இருக்கலாம் என சிபிஐ விசாரணை பரிந்துரைத்தது. பாட்னா ஹசாரிபாக் வழக்கில் மட்டுமே வினாத்தாள்கள் திருடப்பட்டதற்கான ஆதாரம் உள்ளது. இங்கும் ஒரு மையம் மட்டும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 150க்கும் குறைவாக இருக்கலாம். இந்த எண்ணிக்கையில் கூட தேர்வுக்கு முன்னதாக வினாத்தாளை அறிந்த ஆர்வலர்கள் இன்னும் குறைவாக இருக்கலாம் என்று அவர்கள் கூறினர். இறைச்சி கடைகளில் ஜட்கா அல்லது ஹலால் என்று குறிப்பிட வேண்டும் என ஜெய்ப்பூர் மாநகராட்சி மேயர் சோமியா குர்ஜார் தெரிவித்துள்ளார்.